ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. எல்லா சந்திக்கும் தண்ணி அடித்தாச்சுங்க. ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காயும் இங்கே ஒரு கத்திரிக்காயும் இருக்குங்க. ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது. பாவக்காவும் மிளகாவும் பச்சை மிளகாவும் பறிச்சுக்குவோம். இன்றைக்கி பச்சை மிளகா காய்ச்சிருக்கு பாருங்க. பச்சை மிளகா குட்டி குட்டியாக ரெண்டு பச்சை மிளகா பறிக்கிற மாதிரி பெருசாக இருக்குங்க. அதை மட்டும் பறிச்சுக்குவோம். ரெண்டு பச்சை மிளகா பிச்சாச்சு. இங்கெல்லாம் காய் விட்டுருக்குது, அது இன்னும் பெருசாகலைங்க. இது பாருங்க, பூ காய் எல்லாம் இருக்குது. இது ரெண்டு தான் ஆனால் பெருசாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னொரு நாளைக்கு பிச்சுக்குவோம் வாங்க. பாவக்காய் கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் பிச்சுக்குவோம். பூ ஏதோ ஒன்று பூத்துருக்குதுங்க. இந்த சிகப்பு ரெட் ரோஸ் ஒன்று, அப்புறம் இந்த ஒயிட் பூ, அவ்வளோதான் பூத்துருக்கு. கருவேப்பிலை நல்லா கலைஞ்சி வந்துருச்சு உடச்சி விட்டதும். வாங்க பாவக்காய் பிச்சுக்கலாம். இப்போ பாவக்காய் ஒரு 5-6 இருக்குது. இந்த வரி மிதி பாவை, ரெண்டு பறிச்சிருக்கோம். அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது. 3. இங்கே ஒன்று இருக்குது. என்னன்னு தெரிலங்க, செடி காயுது. ஆனால் மேலே போகிறது மேலே நல்லா போயிட்டுருக்குது. மேலே ஒரு பாவக்காய் இருக்குது. அதை ஸ்டூல் போட்டு தான் பறிக்கணும் போல், எனக்கு எட்டாது. ஸ்டூல் கொண்டாந்து பறிச்சிக்கலாம். குட்டி ஸ்டூலில் போட்டு ஏறி நின்று இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க, பாவக்காய் பிச்சாச்சு. இவ்வளோ பாவக்காவும் 2 பச்சை மிளகாவும் பிச்சிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பூவும் கொஞ்சம் இருந்தது. மல்லிகைப்பூ ஒரு 4-5 பூ தான் இருந்தது, பறிச்சிருக்கேன். அதான் அங்கே ஸ்டெப்ஸில் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, இவ்வளோதான் மல்லிகைப்பூ இருக்குது. மல்லிகைப்பூ நேற்று கட் பண்ணி விட்டுட்டதுனால இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.